திமுகவுக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துறது வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு 3 மாதத்தில் கலைஞ்சு போயிடும், 3 மாதத்தில் கலைஞ்சு போயிடும். அதனால் யாரும் போயிடாதீங்க இங்கேருந்து, யாராவது போயிடாதீங்க, 3 மாதத்தில் திருப்பி தேர்தல் வந்துடும், கலைஞ்சு போயிடும், இங்கே இருங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கே இதை ஏற்றுக்க முடியல. என்ன இந்த அளவுக்கு மோசமாக வந்து இவ்வளோ ஒரு பழுத்த அரசியல்வாதி ஸ்டாலின் ஐயான்னு நினச்சோம். நம்ம இந்த அளவுக்கு வந்து அவர் போகிற இடத்துல பூரா இதை தவிர வேற புலம்பலே இல்லை. மாற்றான் அவர் பனையூர் பாபுவை சேர்த்துக்கிட்டு தான் அதை பேசுகிறார் அந்த மீட்டிங்கில். மாற்றான் தோட்டைக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு அடுத்த டைலாக்கே சொல்கிறாரு 3 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடணும். முன்னாள் எம்எல்ஏ EVKS இளங்கோவனே சொன்னார், ஐயா ஸ்டாலின் ஆட்சி நடக்கும்போது இது காமராஜர் ஆட்சி தானே அப்படின்லாம் புலகாங்கி தான் அடைஞ்சார் அவர். அந்த மாதிரி எதையோ நீங்கள் இப்போ பேசி சபை கட்டிட்டு போயிடலாம். திருச்சி கிழக்கில் நீங்கள் நிறுத்தி இன்னொரு தடவை ஸ்டாலின் ஐயா தோத்தாருன்னா கட்சி இருக்குமாங்க? திமுக கட்சி இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு காங்கிரஸை எதிர்க்கிறீங்க. ஏன் உங்கள் கட்சியில் கூட்டணியில் போட்டவங்க தான் சொல்லாமல் போயிட்டாங்க, பரவாயில்ல. ஏன் உங்ககிட்ட சொல்லி உங்கள் அனுமதி வாங்கி தான் போகணுமா? அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்லையா? சொல்லிட்டு போயிருந்தா நல்லது. சரி, சொல்லிட்டு போகல சார். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகிருஷ்ணன். 6 மாதம் ஹனிமூன் டைம். நாங்கள் வந்து எந்த ஒரு விமர்சனத்தையும் ஆளுங்கட்சி மேலே வைக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். ஆனால் 2 நாட்கள் முன்பாகவே ஒரு நிகழ்ச்சியில் எல்லாம் பல்வேறு கட்சியிலேருந்து வந்து இணைந்தாங்க பாருங்கள். அந்த நிகழ்ச்சியில் வந்து 3 மாதம் கூட இந்த கட்சி ஆட்சி தாங்காது அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை விட்டுருக்காரு. அதுக்கு விஜயும் பல்வேறு தரப்பினரும் பதில் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது அவங்க திமுகனால இன்னும் தாவேக்கா ஜெயிச்சதை ஜீரணிக்க முடியல, ஒத்துக்க முடியல, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த அங்கலாய்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வார்த்தை, அந்த மாதிரி ஒரு பெரிய அங்கலாய்ப்பில் இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. திமுகன்னு தான் நம்மளால ஒப்பாரி வேறு வைக்கிறாங்க எல்லா இடத்துலையும். ஆமாம், இது வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதியான ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழகல்ல. அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். இது வந்து ஹனிமூன், நம்மளே ஆரம்பத்தில் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஹனிமூன் பீரியட்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா ஆங்கிள்லேயும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும், பாலியல் பிரச்சனையாக இருந்தாலும், ஏகப்பட்ட இந்த கஞ்சா பிரச்சனை குறிப்பாக, இதெல்லாம் எந்த ஆட்சி வந்தாலும் முள்படுக்கை தான் இது. ஹனிமூன்லாம் கிடையாது. 2020 ஓவர் மேட்ச் மாதிரி ஃபஸ்ட்டு டேலேருந்து இவங்க அடித்து விளாண்டாகணும்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து இவங்க 6 மாதம் நீங்கள் சும்மா இருங்கிறதெல்லாம் நம்மளுடைய பார்வை இல்லை. நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்து மேலே, அவங்களுடைய செயல்பாடுகள் மேலே அதில் எங்கேயாவது குறைபாடுகள் இருக்குதுனாக்கா தாராளமாக விமர்சிக்கலாம். ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பொறாமை மாதிரி தெரியுது. ஐயோ நம்மலாம் தோத்துட்டோமே, நம்மலாம் எப்படி தோக்கலாங்கிற மாதிரி அதை பழைய தூக்கி இன்ஸ்டாகிராம் மேலே போடுறது, ஜென்சி மேலே போடுறது, கூட்டணி கட்சிகள்காரங்க மேலே போடுறது, அப்புறம் அவங்க தூக்கி இங்கே போடுறது. இப்போ இன்னும் சமீபமாக இப்போ அதிமுகலேருந்து கடம்பூர் ராஜு அவங்கெல்லாம் போய் சேர்ற அன்னைக்கே திமுகவினுடைய டி நகர் முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் போய் சேரி இருந்திருக்கார். ஆமாம், ஜே அன்பழகனுடைய தம்பி. அவர் 2021 அவர் தான் டி நகரில் எம்எல்ஏ வாக்குகள் வெற்றி பெற்றவர், 137 வாக்கில் வெற்றி பெற்ற நபர். இது பெரிய அளவுக்கு எந்த மீடியாவும் பேசல ஜெயகிருஷ்ணன். அதிமுகலேருந்து போய் சேர்ந்ததை பற்றி கூட பேசுகிறாங்க, விவாதிக்கிறாங்களே ஒழிய, திமுகலேருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ போய் அங்கே சேர்ந்துருக்காருங்கிறதே வெளியே வராத அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு திமுகவுக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துறது, வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு 3 மாதத்தில் கலைஞ்சு போயிடும், 3 மாதத்தில் கலைஞ்சு போயிடும், அதனால் யாரும் போயிடாதீங்க இங்கேருந்து, யாராவது போயிடாதீங்க, 3 மாதத்தில் திருப்பி தேர்தல் வந்துடும், கலைஞ்சு போயிடும், இங்கே இருங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க டேமேஜ் கண்ட்ரோலுக்காக நிறையா பேசுகிறாங்க. ஆனால் ஐயா சண்முகம் அவர்கள் கூட புதுக்கோட்டையில் பேசும்போது சொல்கிறாரு, திமுக கூட்டணியே கிடையாது இப்போது, எஸ்பிங்கிறதே கிடையாது, செக்குலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸே தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ அப்படின்னு போட்டு உடச்சிட்டார். ஆமாம்,
ஆனால் இவங்க இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன, எங்களுடைய கூட்டணியிலேருந்து எங்ககிட்ட சொல்லிட்டு எங்களுடைய அனுமதியை வாங்கிட்டு தான் போய் அவங்க தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களோட ஆதரவோட தான் அந்த ஆட்சி நடக்குது, எங்களுடைய ஆதரவில் தான் ஆட்சி நடக்குதுன்னு இப்போது அவரே சொல்கிறாரு. இல்லை இந்த கூட்டணியே கிடையாதுன்னு போட்டு உடைச்சிட்டார். தேர்தல் சார்ந்த கூட்டணி தான் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது, உன்னை வந்து 2 மாதத்தில் முடிஞ்சு போயிடும், 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்தர்னு பேசினா இதெல்லாம் என்னங்கிறது 2 கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர்களும் மாநில செயலாளர் 2 பேருமே பேசுகிறாங்க. ஆமாம், வீரபாண்டியாரும் பேசுகிறாரு, சண்முகம் ஐயாவும் பேசுகிறாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க கூட்டணி கட்சியினரே வந்து அவங்களே முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம், இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கிறோன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் பார்த்துட்டு கம்யூனிஸ்டுகளுக்கே இதை ஏற்றுக்க முடியல. என்ன இந்த அளவுக்கு மோசமாக வந்து இவ்வளோ ஒரு பழுத்த அரசியல்வாதி ஸ்டாலின் ஐயான்னு நினச்சோம். நம்ம இந்த அளவுக்கு வந்து அவர் போகிற இடத்துல பூரா இதை தவிர வேறு புலம்பலே இல்லை. மாற்றான் அவர் பனையூர் பாபுவை சேர்த்துக்கிட்டு தான் பேசுகிறார் அந்த மீட்டிங்கில். மாற்றான் தோட்டைக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு அடுத்த டைலாக்கே சொல்கிறாரு 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துறன்னு. அப்போ இவருக்கு தேவையான மாற்றான் தோட்டத்து மல்லிகை மட்டும்தான் மணக்கும், எல்லா மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்காது போல இருக்குது. ஆமாம், அப்போ அண்ணா அவர்களுடைய கூற்றை கூட இவங்க ரொம்ப செலக்டிவாக எடுத்துக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு இன்னொரு செய்தி கூட வந்தது. அதாவது திமுகவினரே ஸ்டாலினை சந்திப்பதை தவிர்க்கிறாங்களாம். ஏன்னா அவர் வந்து ஒன்றும் மனசளவில் சரியா இன்னும் பாதிப்பில் இருக்காரு. உதயநிதியை மட்டும் சந்திப்போம், அவரை மட்டும் தான் சந்திச்சு போயிட்டு இருக்காங்களாம். ஸோ திமுகவிலே வந்து ஸ்டாலினோட மரியாதை குறைந்து கொண்டே வருகிறது என்ற செய்தி கூட வந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் அது மொத்தமாக ஐயா ஸ்டாலினை காலி பண்ணணுங்கிற எண்ணத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் இந்த திருச்சி கிழக்கில் வந்து ஐயா ஸ்டாலினை நிற்க வச்சே ஆகணுங்கிறார். மகேஷும் சொல்லியிருக்காரு, அதே தீர்மானம் அவரும் நிறைவேற்றிருக்காரு. ஆமாம், 2 பேருமே. ஆமாம், நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் தோத்தது கூட ஏங்க ஐயா காமராஜரே தோத்தாரு, ஸ்டாலின் தோக்க மாட்டாரா அப்படிங்கிறதுல கடந்து போயிடலாம். ஒரு விஜய் என்கிற ஒரு அலை அடிச்சது அதில் தோத்தாருங்கிறதோட போயிடும். சார் நீங்கள் இப்போ திருப்பி கொண்டு போய் திருச்சி கிழக்கில் நிறுத்தி இன்னொரு தடவை ஸ்டாலின் தோத்தாருன்னா என்னங்க ஆவார் அவர்? ஆமாம். அப்போ இந்த திமுக கட்சிக்காரங்களுடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாவது இவங்களை கட்டம் கட்டி திமுகவை விட்டு ஸ்டாலின் ஐயா குடும்பத்தை வெளியே தள்ளிடணுங்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டுறீங்கிற மாதிரி இல்லை இருக்கு. சகுனி மாதிரி கூட இருந்தே காலி பண்ணுறீங்களாங்கிற கேள்வி தானே. ஆமாம். இப்போ நாச்சுக்கங்க ஐயா காமராஜர் தோத்தாரு, ஸ்டாலின் தோத்தாருன்னு நீங்கள் ஓரளவுக்கு அவருக்கு ஐயா காமராஜரை கூட நீங்கள் ஈக்குவல் வச்சுக்கலாம், ஜெயலலிதா கூட தோத்தாங்கன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இவர் நம்ம மறைந்த முன்னாள் எம்எல்ஏ EVKS இளங்கோவனே சொன்னார், ஐயா ஸ்டாலின் ஆட்சி நடக்கும்போது இது காமராஜர் ஆட்சி தானே அப்படின்லாம் புலகாங்கி தான் அடைஞ்சார் அவர். அந்த மாதிரி எதையோ நீங்கள் இப்போ பேசி சபை கட்டிட்டு போயிடலாம். திருச்சி கிழக்கில் நீங்கள் நிறுத்தி இன்னொரு தடவை ஸ்டாலின் ஐயா தோத்தாருன்னா கட்சி இருக்குமாங்க? திமுக கட்சி கண்டிப்பாக கலகலத்து போயிடும். அந்த கட்சியில் ஐயா ஸ்டாலின் இருக்க முடியுமா? இல்லை அவருடைய கட்டளைக்கு தான் யாராவது கீழ்படிவாங்களா? அப்போ நீங்கள் எந்த நோக்கத்தில் இந்த மாதிரி தீர்மானங்களெல்லாம் ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் அவர் நாற்காலிக்கு 4 காலு, அதில் 2 காலு வந்து இரவல் வாங்கின காலு, அதனால் இந்த ஆட்சி கலைஞ்சு போயிடும். அப்போது இவங்க 2 பேருமே பாருங்களேன், ஃப்ரீக்வன்சி பாருங்கள். இப்போ சன் டிவியில் என்ன நடக்குதுன்னா, ஐயா எடப்பாடியாரனுடைய பேச்சுக்கள் அறிக்கைகள் எல்லாம் அங்கே வெளியே வருது, கலைஞர் டிவிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்றாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் வரப்போகிறாங்கங்கிறது தான் யதார்த்தமாக தெரியுது நமக்கு. ஆனால் இதை விட ஒரு மாபெரும் வெற்றி தாவேக்காவுக்கு வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அவர் சிஎம் ஆனது கூட அவர் பெரிய வெற்றி கிடையாது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து சன் டிவியில் வந்து அதிமுகவினுடைய அறிக்கைகள் வர்றதும், கலைஞர் டிவியில் வந்து அதிமுகவினுடைய இது மாறி மாறி வர்றது, அடடா நம்மளாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை எங்கேயாவது வேறு உலகத்தில் இருக்கோமான்னு மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. அப்போ என்னென்னா, ஒரு அரசியலில் ஒரு தோல்வி வர்றதை சகிச்சுக்கவே முடியல இவங்கனால. கருணாநிதி இருக்கிற பக்குவம் இவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் அம்பலப்படுது இப்போது. அப்போது இதில் இன்னொன்று என்னென்னா, ஒன்று தோல்வியை ஜீரணிச்சிக்க முடியல, இன்னொருத்தர் வெற்றியை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. இன்னொருத்தருடைய வெற்றின்னு பார்க்காதீங்க, மக்களுடைய எண்ணம், மனநிலை. மக்கள் வந்து இன்னைக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்களே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எங்கேயாவது அது இப்போ 2 தலைவர்களும் ஐயா எடப்பாடியாராவது இல்லை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களாவது இதை ஏற்றுக்கிற மாதிரியா தெரியுது அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா? இல்லை. ஆமாம், அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணுங்க, அதை வரவேற்கிறோம். முதல் நாள்லேருந்தே விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் ஆட்சி கவிழ்ந்து போயிடும். எந்த அடிப்படையில் சார் ஆட்சி கவிழ்ந்து போகும்? யார் சார் உங்களுக்கு இருக்காங்க? இதை கவுந்தா நீங்கள் எப்படி சார் கவிழ்ப்பீங்க? நீங்கள்
அதனால தான் இவங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்த கூட்டணியே கிடையாதுன்னு உடச்சி விட்டாங்க அங்கே. ஆமாம் சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக இப்போ கூட்டணியே இல்லாத ஒரே கட்சி யாருன்னா திமுக. பிஜேபி, என்ன அதிமுக. இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள்? ஆ, தேமுதிக அங்கே இருக்கா இல்லையா? ஒரே கட்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியோட. போதாதா? அவங்க ரஜினி சொல்ற மாதிரி நான் ஒரு ஆள் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையும் பேசி அவங்க ஒரு முடிச்சிருவாங்க. கட்சி 100 கட்சிக்கு சமங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய கூட்டணியில் வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா முரசொலியில் வந்து ராகுலை கிழிகின்னு கிழிச்சிட்டாங்க. ஸ்வீட் பாக்ஸ் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு தெரியாதா உங்களுக்கு, உங்களை பிரதமர் வேட்பாளரே சொன்னது ஸ்டாலின் அவர்கள் தானே, அவரையே அவமானப்படுத்தின போட்டு கிழிகின்னு கிழிச்சிட்டாங்க. ஒரு அரை பக்கத்துக்கு கிழிச்சிட்டாங்க. இப்போ நேற்று இந்திய கூட்டணிக்கு அவங்க போகல, புறக்கணிச்சிட்டாங்க. இப்போது எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் திமுக தனியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. இப்போ இந்திய கூட்டணியில் அவர் இல்லை அப்படின்னும் போது நேற்று பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் வந்து திமுக போன்ற கட்சிகள்லாம் தோற்றதுக்கு காங்கிரஸ் தான் காரணம், தோற்றதுக்கு காரணம் நீங்கள் தான், ராகுலோட செயல்பாடு மறைமுகமாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூட்டணியிலிருந்து இப்போது திமுக வெளியேறியதுனால இப்போ எப்படி சார் இருக்கும் சூழ்நிலை? இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய மைய அரசியலில் நாங்கள் தான் பாரதிய ஜனதாவினுடைய பிரதான எதிர்ப்பு கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து தேசிய அரசியல் நீரோடையில் அவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க திமுக. இன்றைக்கி இவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு போகாதனால இவங்க வந்து இதனால் வரைக்கும் அந்த தேசிய மைய அரசியலுடைய பங்குதாரராக இருந்தவர் இப்போ திமுக வெறும் பார்வையாளருங்கிற கட்டத்துக்குள்ளார சுருங்கிட்டாங்க. இது இழப்பு திமுகவுக்கு தானே ஒழிய இந்தியா கூட்டணிக்கு வந்து இழப்பு கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டும்தான் பிரதான கொள்கைன்னு வச்சிருந்த திமுக இன்னைக்கு பிரதான கொள்கை அவங்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் எதிர்ப்புன்னு மாறிடுச்சு. அப்போ எப்படி சார் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொள்கை மாறிடுமா? இவ்வளோ நாளாக மாநில உரிமை பேசுனீங்க, கொள்கை பேசுனீங்க, அதை பேசுனீங்க, இதை பேசுனீங்க, பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும் தான் சொல்லி இவ்வளோ நாளாக வந்து கரடி காமிச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தீங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி காங்கிரஸை எதிர்க்கிறீங்க. ஏன் உங்கள் கட்சியில் கூட்டணியில் போட்டவங்க தான் சொல்லாமல் போயிட்டாங்க, பரவாயில்ல. ஏன் உங்ககிட்ட சொல்லி உங்கள் அனுமதி வாங்கி தான் போகணுமா? அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இல்லையா? சொல்லிட்டு போயிருந்தா நல்லது. சரி, சொல்லிட்டு போகல சார், அதுக்காக வந்து மிஸ் பென்சிலை திருடிட்டா மிஸ், என் ஜாமெண்ட்ரி பாக்ஸை எடுத்துக்கிட்டா மிஸ், என்னுடைய டிஃபன் பாக்ஸில் தெரியாமல் சாப்பிட்டா மிஸ்ன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி பாராளுமன்றத்தில் கூட எங்களுக்கு தனியாக சீட்டு போட்டு கொடுங்க, நான் அவங்களோட சேர்ந்து ஒட்டு உட்கார மாட்டோம். ஏன் நீங்கள் சொல்லுங்களேன், நாங்கள் அவங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்குள்ளார நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாராளுமன்றம் ஒரு பில்டிங்கை கட்டி கொடுங்க, அங்கே வேணாட்டி இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அங்கே உட்காந்து பார்த்து விவாதம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்களேன். என்ன இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு இதாக இல்லையா? எப்படி இருக்குது பாருங்கள் இது. அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து போயிட்டு எங்களை வந்து தனியாக உட்கார வைங்க, தனியாக பண்ணுங்கும் போது அப்போ உங்களுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு எங்கே? அது மட்டும் இல்லை, நேற்று இந்தி கூட்டணி கூட்டத்துக்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட போய் பேசியிருக்காங்க கனிமொழி அவர்கள், போகாதீங்கன்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட்கிட்ட பேசியிருக்காங்க, மம்தா பானர்கிட்ட பேசியிருக்காங்க, போகாதீங்க, அதில் கலந்து கொள்ளாதீங்க, நம்ம தனியாக இருப்போம்னு பேசியிருக்காங்க. பட் அந்த விஷயம் வெற்றி பெறவில்லை, எல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தவிர. இப்போ இவ்வளவு நாளாக இப்போ தேசிய அரசியலையும் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இப்போ ஆம் ஆத்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்சபாவில் 3 எம்பி, ராஜ்யசபாவில் 3 எம்பி. ராஜ்யசபாவில் 10 வச்சுருந்தாங்க. ஐயாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்தார் சென்னைக்கு. அவர் இங்கே சென்னை வந்துட்டு திருப்பி டெல்லிக்கு போகிறதுக்குள்ளே 7 பேர்த்த தூக்கிட்டாங்க. அப்போ ஆம் ஆத்மிக்கு சேதாரத்தை ஏற்படுத்தினது யார்? திமுக தான். அவரை வந்து இவர் பார்க்காம இருந்திருந்தாருன்னா அங்கே டெல்லியில் இருந்தாங்கன்னா 7 பேர்த்த இழுத்து பிடிச்சிருக்கலாம். அப்போது நீங்கள் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளை சொன்னால் கேட்குற அளவுக்கு இருக்காங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுனீங்க தமிழ்நாட்டிலங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் போய் இன்றைக்கி மம்தா பானர்ஜி ஒரு காலத்தில் இந்தியா கூட்டணியில் எவ்வளோ சவடாலாக இருந்தாங்கங்கிறது தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு அரகட்டாக நான் தான் வெஸ்ட் பெங்கால், நான் தொடர்ந்து 3 தடவை முதலமைச்சராக இருக்கேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி எப்படி வந்து இங்கே திமுக வந்து ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையில் இருந்துச்சோ அந்த மாதிரி அதை விட இவங்களை விட அவங்க பல மடங்கில் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அவங்களுக்குள்ளாரே பிரச்சனை. ஆமாம். அப்போது அந்த மாதிரி நீங்கள் போய் சொன்ன கட்சிகள் பூரா வராமல் போயிட்டாங்களா? ஆம் ஆத்மி மட்டும் வரல, நீங்கள் போகல. இந்த ரெண்டும் போகாதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிருமா? நீங்கள் எல்லாமே ஒரு 186 எம்பி வச்சுருக்காங்க அவங்க. அப்போ இது நீங்கள் அங்கே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். அப்போ இவங்க என்னன்னா இன்றைக்கி வந்து அவங்க தெளிவாக என்ன சிக்னல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, இது நாள் வரைக்கும் நாங்கள் ஆன்டி பிஜேபி, இப்போ ஆன்டி காங்கிரஸ். இது யாருக்கு உண்டான சிக்னல் ஜெயகிருஷ்ணன்? பிஜேபிக்கு உண்டான சிக்னல். ஆமாம், நாங்கள் தயாராக இருக்கிறோம். சார் இப்போ டீலிமிட்டேஷன் திருப்பி கொண்டு வர போகிறாங்க, அதுக்கு ஆதரித்து திமுக வாக்களிக்கணும் கூட பேசப்படுது சார். இப்போது இல்லைங்க, ஏற்கனவே டீலிமிட்டேஷன் இப்போ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வரும்போதே பாராளுமன்றத்தில் பேசும்போது அமித்ஷா சொல்கிறாரு, அதே ப்ரொபோஷனேட்டில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு,
இப்போ நம்மளே இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சில மாநில முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடும்போது என்ன சொன்னார், மறுபடியும் 25 வருஷம் தள்ளி போடணும், அதான் ஃபஸ்ட்டு கோரிக்கை. நம்மளே அதை விமர்சிச்சோம், என்னங்க வரவும் பூரா பார்த்துக்குவான்னு பிரச்சனை எத்தனை வருஷம் தான் தள்ளி போடுவீங்க, இது 53 வருஷம் பிரச்சனையை உட்காந்துருக்கோம், இதை சால்வ் பண்ணணும். அப்போ ரெண்டாவது தீர்வு என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து நமக்கு 39 எம்பி 543 இருக்கிற இடத்துல 39, அப்போ 7.18% எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும், அதே ப்ரொபோஷனேட்டாக கொடுங்க. நீங்கள் அதையே கொடுக்குறேன்னு பாராளுமன்றத்தில் அமித்ஷா இந்த பில்லை டேபிள் பண்ணும்போது பேசுகிறார். எனக்கு வேணால் 2 மணி நேரம் கொடுங்க, நான் வேணால் ரைட்டிங்கில் கூட அதை எழுதி கொடுத்துட்றேங்கிறார். உண்மையாலும் மாநில நலன் காக்கக்கூடிய அரசா அன்னைக்கு திமுக இருந்துச்சுன்னா, மாநில உரிமை பேசக்கூடிய கட்சியாக திமுக இருந்துச்சுன்னா என்ன ஜெயகிருஷ்ணன் பண்ணியிருக்கணும்? சரின்னு சொல்லியிருக்கணும் சார். 2 மணி நேரம் என்ன சார், 3 மணி நேரம் கூட எடுத்துக்கங்க சார். எங்களுக்கு அதே ரெப்ரசன்டேஷன், அதைத்தான் சார் நானே முதலமைச்சராக இருக்கும்போது மீட்டிங்கை போட்டு இதைத்தான் நாங்கள் தீர்மானமாக போட்டிருக்கிறோம். அதை நீங்களே கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன, நீங்கள் அதை கொடுங்கன்னு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்துக்கு உண்டான உரிமையை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய கட்சின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையை அவர் கொடுக்க வரேன்னு சொல்கிற நேரத்தில் அரசியலுக்காக என்னன்னா, அப்போ வந்து இங்கே ஏற்றுட்டு இருந்தாங்கன்னா பேர் பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம எப்படி வச்சு அரசியல் பண்ணுறது? இவங்களுக்கு மாநில உரிமை அது இதெல்லாம் கிடையாது, இவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேணும். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் நாங்கள் தான் பார்த்தீங்களா தோக்கடித்தோம், திமுக இங்கே பண்ணின பிரச்சாரம். எத்தனை எம்பிங்க நீங்கள் வச்சுருக்கிறீங்க? 39 எம்பி. எத்தனை 543 எம்பியில் 39 எம்பி, அது கூட திமுகன்னு இருக்கிறது 22 எம்பி. அப்போ இதில் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரத்துக்கு 3/2 பங்கு ஓட்டு வேணும். அவ்வளோ ஓட்டு நீங்கள் கொடுக்காதனால போச்சா? அத்தனை ஓட்டாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. என்ன சார், எவ்வளோ தான் அடுத்தவங்க காதில் பூ சுற்றணுங்கிறதெல்லாம் இல்லையா? பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் தான் வந்து இந்த டீலிமிட்டேஷனை தோக்கடிச்சாரு. என்ன ஒரு பிரச்சாரம் பாருங்கள், இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அதை. ஆமாம், இப்போ திரும்பி வாக்களிப்பாங்கன்றாங்க. இப்போ பாஜக ஆதரவாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்குண்டான செயல்பாடுகள் எல்லாம் தான் இப்போ இவங்க கர்நாடகாவுக்கு மடிகரிக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா? ஆமாம், அங்கெல்லாம் வந்து போகிறதுக்கு காரணமே இதுதான் பேசப்படுறது. அது அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு எதுவும் இல்லை, ஆனால் இப்படி தான் சமூக வெளியில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த வருட முடிவுக்குள்ளாரியே கூட திமுக வந்து பாரதிய ஜனதாவுடைய அரசில் அமைச்சரவையில் உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதற்கு உண்டான சமிக்கைகளாக தான் இப்போ வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதாவை விட்டுட்டு காங்கிரஸை எதிர்த்துக்கிட்டு இருக்குது. சார், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு மாதிரி திமுகவுக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காரு. நேற்று வைகோவோட அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா, சார் இந்தி கூட்டணியிலேருந்து திமுக புறக்கணிக்கப்பட்டிருக்கேன்னு அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லி கிளம்பிட்டார். ஸோ அவர் வந்து ஏற்கனவே இப்போ தாவேகா போகிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ ரிசைன்லாம் பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலை. இப்போ மூத்த அரசியல்வாதி, பல்வேறு தருணங்களில் பல்வேறு தவறான முடிவுகள் எடுத்தவர், இப்போது திருப்பி தாவேகா பக்கம் தான் மகனுக்காக போகலாமான்ற முடிவு எடுத்திருக்காரு. இது எந்த மாதிரி நியாயம் சார்? என்னன்னா, அந்த அளவுக்கு இன்றைக்கி திமுக மேலே எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. எப்போ வந்து இவங்க திமுகவும் அண்ணா திமுகவும் கைகோத்து இன்றைக்கி மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்த தாவேகா 108 சீட்டு வச்சுருக்கிறீங்களா, ஆட்சியில் விடாமல் ஏதாவது ஒரு நம்ம சந்தடி வேலையை பார்த்து நம்ம ஆட்சியில் இன்னி ஒன்றா நீங்கள் உட்காரணும், இல்லைனா நான் உட்காரணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அளவுக்கு இங்கே ஓட்ட வச்சுருக்காங்க எல்லாம், அந்த அளவுக்கு ஊழல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஏதோ ஒரு அசோசியேஷன்லேருந்து வராங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அமைச்சர்களை பார்க்குறாங்க, எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கும்போது இவ்வளோலாம் லஞ்சம் வாங்கினாங்க பண்ணுனாங்க, இப்போ வந்தவொடனே இல்லைன்னு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்போ அத்தனை ஓட்டைகள் இருக்குது, சிபிஐ வழக்குகள் இருக்குது. அப்போ இது பூரா இருக்கும்போது ஏதாவது ஒன்று தடுக்கணுமா? ஒன்றா நீ ஆட்சியில் இருந்தால் என்னையை காப்பாற்றலாம், நான் ஆட்சியில் இருந்தால் உன்னையை காப்பாற்றலாம், மூன்றாவது ஒரு ஆள் வந்தால் நம்ம 2 பேருமே மாட்டிக்குவேங்கிற ஒரு பயமும் இதில் வந்து வெளிப்படுறதா தான் நான் பார்க்குறேன். அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறது மட்டும்தான் முயற்சியை ஒழிய, தமிழக மக்களினுடைய வாக்களித்து அந்த எண்ண ஓட்டத்தை மதிக்கிறதுக்கு இவங்க 2 பேருமே தயாராக இல்லை. இதெல்லாம் தான் நமக்கு அவங்க மேலேயே பெரிய அளவுக்கு விமர்சனம் வர்றதுக்கு காரணம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு புதுசாக வரக்கூடிய கட்சி வந்து இந்த அளவுக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணும்போது, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அவங்க அதில் தனிப்பட்ட சின்னத்தில் ஜெயிச்சவங்கள அம்மையார் பிரேமலதாவை தவிர எல்லாரும் போயிட்டாங்க அந்த பக்கம். ஆமாம், அம்மையார் பிரேமலதா மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கடைசி லேட் என்ட்ரண்ட், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ கொஞ்சம் ராஜ்யசபா சீட் வேறு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு இருக்குது. அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. காங்கிரஸ் இங்கேயும் ஒன்று வாங்கிட்டு இப்போ போய் தாவேகாலையும் ஒன்று வாங்கிருச்சுல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் சரி இப்போ தான் லேட்டாக போயிருக்கோம், உடனே வந்துட்டா கொஞ்சம் இதாக சரியிடும். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அம்மையார் பிரேமலதாவே என்ன சொன்னாங்க, நான் போயிருந்தேன்னா எனக்கு துணை முதலமைச்சர் கூட பதவி கொடுத்துருப்பாங்க. நல்ல வேலை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பு கேட்காம போட்டாங்க. ஆமாம், அதை சொன்னாங்க.
ஐயா வைகோ இவர் நம்ம துரை வைகோ என்ன சொல்றாரு, துரதிர்ஷ்டவசமா அவங்க சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டோங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஜவஹர்லாவும் அதான் சொல்லியிருக்காரு. இப்ப திருப்பி கேக்குறாங்க, வைகோ துரை வைகோட்ட கேக்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, திருப்பி சொல்லுவாங்க நானுங்கிறார். ஆமா, துரதிர்ஷ்டவசமா தான் நாங்க அதுல நின்று ஜெயிச்சோன்னு. நீங்க சொல்ற மாதிரி ஜவஹர்லாவும் தீர்மானம் போடுறாங்க, அடுத்த தேர்தலில் நம்ம சின்னத்துல தான் ஜெயிக்கணும்ட்டு. அப்போ உங்க கூட்டணியில அவங்கவங்க சின்னத்துல நின்று ஜெயிச்ச கட்சியும் உங்களை நம்பல, உங்க சின்னத்திலே நின்று ஜெயிச்ச கட்சியும் உங்களை நம்பல. அப்போ இதெல்லாம் நீங்க சீராய்வு பண்ண வேண்டாமா? ஏன் இந்த அளவுக்கு? ஏன்னா இதனால் வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குற மாதிரி டெய்லி டிவிக்கு வந்து எங்கள் கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது, இன்டாக்டாக. இது சொல்லாத நாள் பார்த்தீங்களா ஜெயகிருஷ்ணன்? தினந்தோறும் பல்லு விளக்குற மாதிரி டெய்லி டிவிக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா? எங்கே சார் அந்த இன்டாக்டு? எங்கே இருக்குது அந்த இன்டாக்டுங்க? அப்போ இதெல்லாம் ஒரு வேளை காரணம் தேமுதிக உள்ள வந்து 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா இது வந்து பண்ணது. இன்னொன்று எல்லாத்துக்கும் குறைச்சிட்டாங்க அது ஒரே காரணத்தால். அந்த ஒரு கோபத்தால் தான் எல்லாமே இது மாதிரி செயல்படுறாங்களோ? ஆமாங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தர்ப்பவாதம் தான், அதில் எனக்கு மாற்று கருத்தில் யாராக இருந்தாலும். அப்போ உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்போது போட்டு குத்துன்னு குத்தி நசுக்கு நீங்கள் கூட்டணி கட்சிகளை போகிறோம். ஐயா சண்முகம் என்ன சொன்னார், போன தடவை நாங்கள் 6 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டதே இதுதான் ரெக்கார்டுன்னார் தமிழ்நாட்டில். இந்த தடவை ரெக்கார்டு பிரேக் பண்ணாங்க, 5 சீட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு. அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கடலூர்னு நினைக்கிறேன், அந்த மீட்டிங்கில் பேசும்போது நம்மளுடைய 5 ஓட்டில் 4 ஓட்டு சிந்தாமல் செதறாமல் கொண்டு 4 ஓட்டில் 3 ஓட்டு சிந்தாமல் செதறாமல் உழுவணும் அப்படின்னார். அவங்களுக்கு வந்து 25% வாக்கு இருக்குதுங்கிறத வந்து அவர் சொல்கிறார். 100க்கு 25 வாக்கு வந்து நம்ம வாக்கு அங்கே போகணும். அப்போ அவங்க கட்சி சேர்ந்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த தடவை வன்னி அரசுலாம் பேசும்போது 25 சீட்டை பேசினார். ஆளூர் சானவாஸ்லாம் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுக்கும்போது, எங்க 10 சீட்டுக்கு கம்மி, நான் இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வேண்டியதில்லை, நான் போதுங்கலாம் பேட்டி கொடுத்தார். ஆனால் அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிக வந்ததுக்கப்புறம் கடைசி என்ட்ரண்ட் அவங்க தான். அவங்க போய் சேர்ற முந்தின நாள் வரைக்கும் திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த 4.25 வருஷமும் அந்த கட்சிக்கு வந்த பிரச்சனைகளை பூரா இடிதாங்கி மாதிரி நின்று காப்பாற்றினது பூரா கம்யூனிஸ்டுகள், விசிக, இந்த மாதிரி மதிமுக, இந்த மாதிரி கட்சிகள் தான். ஆனால் தேமுதிகவை உள்ளார கொண்டு வர்றதுக்காக வேண்டி இவங்களை பூரா நசுக்குனீங்க. அப்போ அந்த வலியும் வேதனையும் அன்றைக்கி அத்தனை கட்சிக்காரங்க துடிச்சாங்க. எங்கேயாவது நீங்கள் அன்றைக்கி கண்டுக்கிட்டீங்களா? அன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தாவேக்காங்கிற ஒரு பிரதான வாய்ப்பு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அவங்கள நசுக்குனீங்க, அவங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது உங்களுக்கு டாட்டா காமிக்கிறாங்க. இதில் என்ன போய் அவங்க எங்களை முதுகில் குத்திட்டாங்க, நெஞ்சில் குத்திட்டாங்க, நீங்கள் குத்துறீங்க, அவங்களும் குத்துறாங்க, இதில் என்ன போய் இருக்குது? அடுத்தது பரபரப்பாக பேசப்படுறது வந்து அண்ணாமலை வி த லீடர். அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் மெம்பர் ஆகியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் பரவுகிறது. பலரும் சொல்லுவது என்ன, அண்ணாமலை வந்து பாஜகவோட பி டீமுங்க. ஏன்னா வந்து மோடி அமித்ஷாவால் நேரடியாக தமிழகத்துக்கு வர முடியாத காரணத்தால் அண்ணாமலை என்ற முகமூடியோடு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த விஷயம், இந்த கூற்று கரெக்டாக? இல்லை, அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க வேர்ல்டு வைன் இன் எ நியூ பாட்டில் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் முதல் வந்து வைக்கக்கூடிய இது வந்து இவங்க பிஜேபி பி டீம். அப்படி அவங்க முதல்ல வந்து அந்த கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணல வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா இதுதான் டேக் அவங்களுக்கு. பாரதிய ஜனதா பி டீம்னு குத்துங்க. சீமானு விஜய் கட்சி யாரை சொல்லலை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வெளியே கட்சி வந்துட்டு இப்பயும் அதே தான். இப்போ நேற்று ஒரு விவாதத்தில் நான் கலந்துக்கும் போது திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் பிஜேபியினுடைய பி டீம்ங்கிறார். இதுக்கு மேலே என்ன அசிங்கம் வேணும்? திமுக காரங்க யாரு மேலே பழி போடல. அப்போ இது வந்து இது அவங்க ரெகுலராக அடிக்கிற ஸ்டாம்ப்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை உண்மையாலுமே ஒரு பெரிய பிரச்சனை தான். என்ன காரணம்னா, அவர் வந்து அந்த கட்சியினுடைய சாதாரண அடிமட்ட தொண்டராக இருந்து வெளியே போய் எங்கேயோ இருந்திருந்தாரா பரவாயில்ல, அந்த கட்சியை தலைமை தாங்கி பெரிய அளவுக்கு வந்து அந்த கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்துனதுக்கு அண்ணாமலை வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பாரதிய ஜனதாவும் அண்ணாமலைக்கு கொடுத்த மற்ற தலைவர்களுக்கு கொடுத்த பிரதான ஃபோக்கஸை விட அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்க. அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதாவுக்கு நல்லா வேலை பார்த்தாரு. 2 பேருமே வின் வின் சிச்சுவேஷன். 2024 அண்ணாமலை தனியாக போகணும்னு நினச்சி பண்ணி அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆச்சு. இந்த தடவை பாரதிய ஜனதா அதிமுக கூட கூட்டணி போகணும்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ இது ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ் ஆகிறது ஃபெயிலியர் ஆகிறது காமன் இது. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இல்லை நான் பாரதிய ஜனதா ஆள் இல்லை, நான் தனிப்பட்ட மனிதன் தான் நிரூபிக்கிறதுக்கு
பெரிய அளவுக்கு இவர் வந்து போராட வேண்டி இருக்குது. ஏன்னா அது இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் டெல்லியில் போய் ஏன் ரிசைன் பண்ணணும், இங்கேருந்தே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவர் ஒரு நாகரிகமான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறாரு. போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, ஏன்னா அந்தளவுக்கு அண்ணாமலையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு அத்தனை மரியாதையும் மதிப்பையும் அண்ணாமலையை பற்றி இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் யாருன்னா பாரதிய ஜனதா தான். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதாவுக்கு அவர் இங்கேருந்தே டாட்டா காமிச்சு தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அண்ணாமலை மேலே பெரிய அளவுக்கு விமர்சனம் ஆகிடும். ஸோ அதனால் அங்கே போய் அவர் பண்ணுறதுலாம் எனக்கு வரவேற்பு தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு 3 நாள் நீங்கள் அங்கே உட்காந்து நெகோசியேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகுறீங்க போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு கேம் பிளான் நடந்திருக்குமா? அப்போ இது வந்து அதிமுகவை நம்பி இன்றைக்கி பாரதிய ஜனதாவுக்கு பிரயோஜனம் இல்லை. திமுகவும் பலகீனப்பட்டு போய் கிடக்குது. அவங்களும் வந்து இன்றைக்கி தாவேக்காவை எதிர்க்கிற அளவுக்கு திராணியற்று இருக்கிறாங்கிறதான் பார்க்க முடியுது. பாரதிய ஜனதா அந்த கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலையை வந்து நம்ம பாரதிய ஜனதா டேக்லேருந்து போனால் கஷ்டம். அப்போ அவரை தனியாக களமாட விடுவோம், பின்னாடி ஃப்யூச்சரில் கூட்டணி பார்த்துக்கலாம், அலையன்ஸில் கூட அப்படி பார்த்துக்கலான்னு இருக்கலாம். இது வாய்ப்பு இருக்குமானா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதெல்லாம் இல்லை. நான் வந்து தனிப்பட்ட ஆள், நான் எனக்கு முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது. வேறு எந்த கட்சியும் நீங்கள் பாரதிய ஜனதா பி டீம்னா அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ணாமலைக்கு அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தனால. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இருக்கிறோம், பல சமூக வலைதளத்தில் பார்க்குறோம், நமக்கும் நிறையா நண்பர்கள் பல கட்சிகள் இருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பாரதிய ஜனதாவில் இருந்த கட்சிகள் தோழர்கள் தான் வந்து இன்றைக்கி வீத லீடர்ஸில் போய் மெம்பராக இருக்காங்க. ஆமாம், 99% மற்ற கட்சியிலிருந்து போய் அங்கே மெம்பர் ஆகிற ஆட்கள் இல்லை. ஆமாம். அப்போ இது எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு யூகத்துக்கும் ஒரு பிரதான வாய்ப்பு இருக்கிறதா தான் படுது. அப்படி இல்லைன்னா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பிராய்ச்சித்தப்பட்டு ரொம்ப கடும் முயற்சி எடுத்து அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும். அதோடு இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இயக்கமாக வரார். ஆமாம், ஏன் இயக்கமாக வராருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவர் என்ன புதுசாக அரசியலுக்கு வரீங்களா? நீங்கள் ஏற்கனவே அரசியல் அனுபவம் இருக்குது, ஒரு கட்சி தலைவராக இருந்திருக்கீங்க, பூத் ஏஜென்ட்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க, பெரிய அளவுக்கு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்திருக்கீங்க. அப்போ இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இயக்கமாக வந்ததுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாறுறாங்க போது எனக்கு என்ன ஒரு பார்வை வருதுன்னா, 2029 கண்ணு முடிச்சு மூடுறதுக்குள்ளார வந்துடும். ஆமாம். அப்போ இவர் அரசியல் கட்சியாக இப்பயே பரிணமிச்சாருன்னா மோடிக்கு ஆதரவாக இவர் 2029 சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அந்த இக்கட்டான சூழ்நிலை இவருக்கு இருக்குது. அதில் இருந்து விடுபடணுங்கிறதுக்காக ஒரு இயக்கமாக வராரோ? அப்போ அதுக்குள்ளார நம்ம இந்த 3 வருஷத்துக்குள்ளார எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அந்த 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இதை வந்து கட்சியாக மாற்றுவார். எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து 24 கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் 4 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சாரோ அந்த மாதிரி இந்த 3 வருஷத்தில் நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கும் ஒரு இயக்கமாக இருந்துருவோம். இது வந்து ஒரு டைம் பீரியட், ஒரு சைலண்ட்டாகவே வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஒர்க் பண்ணுவாங்க. 2029 தேர்தலை லாவகமாக கையாண்டுக்கலாம் அவங்க. நான் இல்லைங்க, நாங்கள் இயக்கம் தாங்க, நாங்கள் போய் யாருக்கும் ஆதரவு இல்லைங்க, எதிர்ப்பும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகலாம். அப்போது அதை ஒதுக்கிறதுக்காகவும் அந்த 2029 வரப்போகிற இக்கட்டான ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கோ இல்லை வந்து மோடி அவர்களுக்கோ அவர் எதிராக போக முடியாது. ஆமாம். அதாவது பாரதிய ஜனதாவினுடைய பி டீமுங்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமானால் இவர் அந்த ஸ்டாண்டை எடுக்க முடியாது. இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் கட்டாயம் அந்த ஸ்டாண்டை எடுத்தே ஆகணும், பர்பஸாகவே எடுத்தாகணும். அப்போ இது ரெண்டுமே இக்கட்டான சூழ்நிலைங்கிறனால தான் அவர் மூமெண்ட்டுங்கிறதுக்குள்ளார போயிடுறாரு. ஸோ அப்போ 2031 இந்த தேர்தல், அடுத்த தேர்தல், அப்போ வந்து எல்லாமே சொல்வது என்ன, விஜய், உதயநிதி, அண்ணாமலை இதுதான் போட்டியாக இருக்குன்றாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச உதயநிதி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பிரகாசிப்பாராங்கிறது எனக்கு தெரியலைங்க. என்ன காரணம்னா நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அரசியல் முதிர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும், ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வைப்பாங்க. ஆனால் வந்து டச்சோட ஐயா நல்லா இருக்கணும். சப்போஸ் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபுல் கண்ட்ரோலில் தான் ஒரு கட்சி வருதுங்கும் போது தான் என்ன பிரச்சனைங்கிறது அப்போ தான் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். ஐயா ஸ்டாலினுடைய தலைமை இருக்கிற வரைக்கும் அது வெடிக்க ஆரம்பிக்காது. எல்லாருமே அவருக்கு கட்டுப்பட்டு, அன்புக்கு கட்டுப்பட்டு ரொம்ப நாள் அவங்களோட பயணிச்சவங்க இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. இந்த தடவை கூட இளைஞர் அணிக்கு வந்து 40 சீட்லாம் வேணுங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. கடைசியில் 4 சீட்டு கொடுத்து ஒப்பேற்றினாங்க திமுகவில். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 2011 23 சீட்டு திமுக ஜெயிச்சிருந்துச்சு. 23 சீட் அவர் எதிர்கட்சியாகவே வர முடியாமல் போனாங்க பாரு.
அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவங்களுக்கு கம்மியான சீட். அதிமுக எடுத்திங்கன்னா 1996 4 சீட் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 47 சீட், அதுலேயும் 4 சீட்டு போயிடுச்சு, 43 சீட், இதுதான் கம்மியான சீட். அப்போ அதிமுக 30 வருஷம் எம்எல்ஏனுடைய எண்ணிக்கையில் பின்தங்கி இருக்கு, திமுக 15 வருஷம் பின்தங்கி இருக்குங்கும்போது ரெண்டு கட்சியுமே பலகீனமாக இருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அரசியலில் நல்லா பண்ணினவர். அவர் தலைவராக இருக்கும்போது எந்த அளவுக்கு எதிர்கட்சி அதிமுகவா பாரதிய ஜனதாவாங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் பெரிய அளவுக்கு களமாடினார். அப்போது இன்னைக்கு இந்த மாதிரி பலகீனப்பட்டு போன அதிமுகவும் திமுகவினுடைய இடத்த அண்ணாமலை அவர்கள் பிரதானமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் கட்டமைப்பு எதை நோக்கி பயணிப்பாருங்கிறது என்னுடைய யூகம்னா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி தமிழக அரசியல் வந்து விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான். அவர் தான் இன்றைக்கி பிரதானம். அது மீதி எல்லாரும் ஒன்று சேர்ந்திங்கன்னா கூட அவர் எதுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மக்கள் செல்வாக்கில் இருக்கார். அப்போ அண்ணாமலையினுடைய இது என்னவா இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருமே பலகீனப்பட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அதிமுக யாராவது ஒரு இளைய அரசியல் தலைவரை சொல்லுங்கள் ஜெய, முடியாது, பார்க்க கூட முடியல. சொல்கிறது எங்கே போய். திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். ஆனால் நம்ம அவருடைய பராக்கிரமங்கள்னால் என்னன்னு பார்த்தோம். ஒரு சாதாரண 420 வந்து ஒரு கப்பை வாங்கிட்டு நான் வீல் சேர் கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டேன்னு வந்து கொடுக்கும்போது துணை முதலமைச்சராகவும் விளையாட்டு அமைச்சராகவும் இருந்தபோது நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு பத்தாவதுக்கு அன்றைய முதலமைச்சர்கிட்டையும் கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பப்ளிசைஸ் பண்ணவங்க தான் அவங்க. இன்றைக்கி வந்து இதே தாவேக அமைச்சரவையை பார்த்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டுட்ருக்காரு. இந்த ஒரு உதாரணம் போதும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பராக்கிரமத்தை சொல்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஈஸியாக வந்து அந்த எதிர்க்கட்சி அரசியலை செஞ்சு பலகீனப்பட்டு போன அதிமுகவினுடைய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு அரசியலில் ஒரு எதிர்க்கட்சியில் பரிணமிக்கிறதுக்கு ஒரு பிரதானமான ஒரு கேண்டிடேட்டாக வர்றதுக்கு உண்டான முயற்சி அண்ணாமலை எடுப்பாருன்னு தான் என்னுடைய பார்வை ஜெயகிருஷ்ணன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஜெயகிருஷ்ணன். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.